கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய விலையேறப்பெற்ற பிரண்ணாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளாகிய விலையேறப்பெற்ற முத்துக்களை வைரங்களையும் கர்த்தர் இந்த காலையின் பொழுதிலே உங்கள் அதிகமாக தேவன் ஆசீர்வதிக்கின்றார். தனிப்பட்ட நபரையும் குடும்பங்களையும் தேவன் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்வாராக. சென்ற 2 பதிவிலே பிதா பூரண சர்க்குணனாய் இருப்பது போல நாமளும் பூரண சர்க்குணனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் பிரகாரம் தேவன் எப்படியாக 3 கட்டங்கள் கடந்து வருகின்றார், அதே போல நாமளும் எப்படியாக 3 கட்டங்கள் கடக்க வேண்டும் என்றும், நாம் பிறக்கின்ற பொழுது துவக்கத்திலே நாம் பாவியாக இருக்கின்றோம். குழந்தையாக இருக்கின்ற பொழுது தாய் தகப்பனுடைய அன்பின் மூலியமாக பாலியல் மூலியமாக நாம் பிறக்கின்ற பொழுது நம்முடைய சுவாசம் முதல் சுவாசத்தை பூமியிலே நாம் சுவாசிப்பதற்கு முன்பாகவே தேவன் நம்மளை ஆக்கணைக்கு உட்படுத்தி விட்டார். அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை போல நாம் பூரண சர்க்குணனாய் இருக்க முடியும் என்று இந்த வேத வார்த்தை நமக்கு எப்படி போதிக்கிறது என்பதை பற்றி இன்னும் சில ஆழமான காரியங்களை நாம் பார்ப்போம். இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர் என்றால், ஒரு மனிதன் ஒரு இந்துவாகவோ அல்லது தேவனை அறியாத ஒரு மதத்திலிருந்தோ அல்லது ஸ்தாபனத்திலிருந்தோ ஒருவன் சபைக்குள்ளே வந்து கர்த்தரை நான் வார்த்தை விசுவாசிக்கிறேன், நான் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று ஒருவன் ஒரு சபைக்குள் வருவான் என்றால், முதலில் நீங்கள் பார்ப்பீர் என்றால் அவனுக்கு முதல்ல ஞானஸ்நானத்தை கொடுக்க ஆரம்பிப்பார்கள். பிறகு ராபோஷனை கொடுப்பார்கள். பிறகு சபை ஒழுக்கத்தின் மூலியமாக நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு, இங்கே தான் வரணும் அங்கே போகக்கூடாது என்று சில விதமான சபை கோட்பாடுகள் மூலியமாக கட்டுப்பாடுகளை கொடுத்து, நீ வேறு எந்த சபைக்கும் போகக்கூடாது, யார் சொல்கிறது கேட்கக்கூடாது, சபை போதகராக நான் இருக்கிறேன், என்னிடத்தில் தான் வந்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் எங்களிடத்திலோ எங்கள் சபை மக்களிடத்திலேயோ அதை டீக்கன்மாரிடத்திலேயோ நீங்கள் வந்து கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடை கொடுத்து அவர் தலையின் மேலே கொட்டி தன் சபை விட்டு போகாதபடிக்கு ஒரு ஊழியக்காரன் அவரை கரண்ட் கோழி குஞ்சு போல தன்னுடைய சபைக்குள்ளே ஐக்கியத்துக்குள்ளே அவனை அங்கேயே அமர வைத்து விடுகின்றார்கள். அந்த சகோதரனுக்கோ சகோதரிக்கோ வேதத்தை படிக்கின்ற பொழுதோ அல்லது ஒரு செய்தியை வாசிக்கின்ற பொழுதோ ஏதாவது ஒரு டவுட் வருவோம் என்றால் அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அந்த போதகருக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை கொண்டு, சபைக்கு ஒரு வார்த்தை கொண்டு, அவர் சரியில்லை இவர் சரியில்லை சொல்லி பாருங்கள், அவர்களை வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடை பண்ணி போட்டு விடுகிறார்கள். அப்படிப்பட்ட சபைகளுக்கு தேவன் இந்த விலையேற பெற்ற 3வது வேதாகமத்திலே சில பேராக்கள் மூலியமாக அவர் பேசியிருக்கின்றார். அதை நான் கொஞ்சம் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர் புஸ்தகம் 5 மற்றும் 6வது அதிகாரம். வருடம் நீங்கள் பார்ப்பீர் என்றால் 1957வது ஆண்டில் கொடுக்கப்பட்ட செய்தி, செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதியில் கொடுக்கப்பட்ட செய்தியில் 65வது பேரா முதல் நான் உங்களுக்கு கொஞ்சம் வாசிக்கிறேன். சென்ற பதிவிலே பவுல் எப்படியாக நீங்கள் பூரணம் அடைய வேண்டும் என்றும், நீங்கள் ஞானஸ்நானம் கொடுப்பது, கை மேலே ஜெபம் பண்ணுவது, இப்படிப்பட்ட எந்த அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாதீங்க, அந்த அஸ்திபாரம் செத்த கிரிகள் என்று எபிரேயர் புஸ்தகம் 6வது சொல்லப்பட்ட அதே சில காரியங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கின்றேன். இப்பொழுது 65வது பேரா முதல் வாசிக்கிறேன். இப்பொழுது பவுல் அங்கே கூறுகிறதை நீங்கள் கடந்த பாடல்களூடாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் கொஞ்ச நேரம் அதற்கு மீண்டும் சென்று அதை வசனத்திற்கு வசனம் பார்ப்போம். இப்பொழுது ஆகையால் கிறிஸ்துவை பற்றிய சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு பூரணமாகும்படி கடந்து போவோமாக. அதை அவர்களை இடர செய்கிறது, அது இடர செய்கிறதல்லவா? நாம் என்ன செய்வோம்? அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணமாகும்படி கடந்து போவோமாக. இதை கவனியுங்கள். நாம் பரிபூர்ணம் என்ற
இந்த வார்த்தையை புரிந்து கொள்வோமாக. தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் நிற்பதற்கு ஒரே ஒரு வழி மாத்திரமே உண்டு என்பதை நீங்கள் அறிவீர்களா? அதுதான் பரிபூர்ணமாய் உள்ளது. தேவனால் பரிசுத்தமில்லாத காரியங்களை பொறுத்து கொள்ள முடியாது. சபை பிரமாணங்களை உடையவர்களே, உங்களை பரிபூர்ணப்படுத்துகிற எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் உடையவர்களாக இல்லாதிருக்கும்போது நீங்கள் எப்படி உங்களை பரிபூர்ணப்படுத்திக் கொள்ள முடியும்? பாருங்கள், சபை பிரமாணங்களை உடையவர்களே, உங்களை பரிபூர்ணப்படுத்துகிற எந்த காரியம் உங்களிடத்தில் இல்லவே இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் எப்படி உங்களை பரிபூர்ணப்படுத்திக் கொள்ள முடியும்? நீங்கள் பாவத்தில் பிறந்தீர்கள். உங்களுடைய கருத்தருத்தலே பாவத்தில் இருந்தது. இங்கே உங்களுடைய வாஞ்சையே பாவமாக இருந்தது. பாவத்தில் பிறந்து அக்கிரமத்தில் உருவாகி பொய் பேசுகிறவர்களாய் உலகத்திற்கு வந்தீர்கள். இப்பொழுது எங்கே நிற்கப் போகிறீர்கள்? பாருங்கள், நாம் பிறக்கின்ற பொழுதே பாவத்தில் இருக்கிறோம். பாவத்தினாலே நாம் கருவுறுகின்றோம். நம்மிடத்திலே நாம் பாவத்திலே பிறந்து அக்கிரமத்தில் உருவாகி பொய் பேசுகிறவர்களாய் உலகத்திற்கு வந்தீர்கள். இப்பொழுது எங்கே நிற்கப் போகிறீர்கள்? இப்படிப்பட்ட நாம எப்படி பிதாவை போல, அவர் எப்படி பூரண சர்க்குணனாய் இருந்தது போல நாமளும் சர்க்குணனாய் இருக்க வேண்டும் என்று இப்படி பிறந்த நாம எப்படி இருக்க முடியும்? அப்படி என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த சபை ஸ்தாபனங்கள், கோட்பாடுகள் நம்மளை எப்படி தேவனை காணாம விடாதபடிக்கு குருடாக்கி போடுகிறது. இன்றைக்கு இதுதான் பாருங்கள், பரிசேயருடைய சபையாக இருக்கிறது. இது பரிசேயருடைய கூட்டம், இது சதுசேயருடைய கூட்டமாக இருக்கிறது. இந்த கூட்டத்திலிருந்து நீங்கள் எப்படி வெளிவர முடியும்? பாருங்கள், நான் மேலும் வாசிக்கிறேன். அதாவது, நான் புகைப்பிடிப்பதை விட்டுவிட்டேன், நான் பரலோகத்திற்கு செல்வேன் என்று கூறின பாவியான நீங்கள் எங்கே நிற்பீர்கள்? பாருங்கள், நான் புகைப்பிடிப்பதை விட்டுவிட்டேன், அதனால் பரலோகத்துக்கு போவேன் என்று சொல்கிற நீங்க, பாவியான நீங்க எங்கே நிற்பீர்கள்? வெதுவெதுப்பான வலுவலுப்பான கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக்கொண்டு ஒரு துக்க முகத்தோடு இங்கிருந்து போய் நான் சபையை சார்ந்தவன் என்று கூறுகிற நீங்கள் எங்கே நிற்பீர்கள்? நீங்கள் பாவியாக இருக்கிறீர்கள், அது உண்மை. நீங்கள் தேவனுடைய ஆவியினால் பிறந்தாலொழிய மற்றபடி நீங்கள் இழக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், அது உண்மை. வாங்க, இப்படியாக நாம் பாவியில பிறந்த நாங்க என்ன செய்ய வேண்டும்? மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன? பாருங்கள், நீங்கள் ஆவியில பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறத்தல் என்பது என்ன? பேதுரை போல மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுதான் கர்த்தர் என்றும் தேவன் என்றும் குமாரன் என்றும் வெளிப்பாடை பெற்றுக்கொள்வதை இன்றைக்கு மறுபடியும் பிறத்தல் என்று வேதம் போதிக்கிறது. தேவன் எந்த ரூபத்தில் வந்திருந்தாலும், எந்த ஆடைகளை போட்டு வந்திருந்தாலும், அவர் எந்த இடத்துல வந்திருந்தால் கூட வேத வார்த்தை கொண்டு அடையாளங்களை கொண்டு இவர்தான் கிறிஸ்து என்று நீங்கள் கண்டு கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். முதல் வரிகளை தேவன் வருகின்ற பொழுது 12 கோத்திரங்களும் நீதிமானாக வாழ்ந்து நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிந்து யெகோவா தேவனைத்தான் அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தவில்லை. தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் நடமாடக்கூடிய மனிதனாக, நடமாடக்கூடிய லோகோஸாக, நடமாடக்கூடிய ஆசரிப்பு கூடாரமாக, நடமாடக்கூடிய வார்த்தையாக தேவன் எளிமையாக வாசம் செய்கின்ற பொழுது தேவன் தனக்கு யாரை பிடிக்குமோ, தேவன் தனக்கென்று யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டாரோ அந்த பிள்ளைகளை தேவன் தேடி சென்று தன்னை அவருக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் பேதுருவும், பேதுருவே, என்னை நீ யார் என்று சொல்கிறாய்? இந்த ஜனங்களோ என்னை போதகர் என்றும் தீர்க்கதரிசி என்றும் எலியாவில் எரேமியாவில் ஒருத்தர் என்று சொன்னார்கள். பேதுருவே, நீ என்னை யார் என்று சொல்கிறாய்? ஆண்டவரே, நீ ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகின்ற பொழுது, பேதுருவே, இரத்தமும் மாம்சமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்துக்கிற என் பசுத்தாவிதான்
நான் யார் என்பதை உனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். இதோ இந்த வெளிப்பாடு தான் உன்னுடைய திருவுக்கோல் என்று சொன்னார். ஞானஸ்நானம் அல்ல, மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு தான் கிறிஸ்து, அவர்தான் தேவன் என்று பெற்றுக்கொண்ட அந்த வெளிப்பாடு தான் இன்றைக்கு பரலோகத்தின் திருவுக்கோலா இருக்கிறது. அதே போல தேவன் இரண்டாவது வருகிலே வருகின்ற பொழுது அதே தேவனை நீங்கள் கண்டு கொள்வதுதான் இன்றைக்கு மறுபடியும் பிறத்தலாக இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு மருவமாக இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு பரலோகத்தின் திருவுக்கோளாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் துவக்கத்திலே பாவியாக இருக்கின்றோம். நல்லவனாக வாழ்வதோ, சபைக்கு போவதோ, ஞானஸ்நானம் பெறுவதோ, நீதிமானாக வாழ்வதோ, ஏழை மக்களுக்கு உதவி செய்வதோ, அதெல்லாம் பூமியில தான் நல்லது. ஆனால் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவினால் வழிநடத்தப்பட வேண்டும். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். நீங்கள் பாவியாக இருக்கிறீர்கள், அது உண்மை. நீங்கள் தேவனுடைய ஆவியினால் பிறந்தால் ஒழிய மற்றபடி நீங்கள் இழக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறீர்கள், அது உண்மை. நீங்கள் எப்படி பரலோகம் போக போகிறீர்கள்? நீங்களோ, நான் வாழ்க்கையில் ஒருபோதும் பொய் பேசினதில்லை. ஓ, அந்த ஆசைக்குரிய சிறு நபர் துவக்கத்திலே ஒரு தூதனை போன்று இருந்தார் என்று கூறலாம். அது ஒரு பொய். நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் ஒரு பாவியாக இருக்கிறீர்கள். உங்களிடத்தில் எந்த ஒரு காரியமும் கிடையாது. உங்களை எந்த கத்தோலிக்க குருவும் ரட்சிக்கப்பட முடியாது. எந்த ஒரு பேராயரும் ரட்சிக்கப்பட முடியாது. போப்பாண்டவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ள திருத்தந்தையும் உங்களை ரட்சிக்கப்பட முடியாது. எந்த போப்பாண்டவரும் ரட்சிக்க முடியாது. வேறெந்த காரியம் உங்களை ரட்சிக்கப்பட முடியாது. ஏனென்றால் நீங்கள் இருக்கிற அதே நிலைமையில்தான் அவரும் இருக்கிறார்கள். பாருங்க, போப்பாண்டராகட்டும், இல்லை சபையுடைய போதகராகட்டும், அல்லது நம்ம தாய் தகப்பனாகட்டும், நீங்கள் செல்கின்ற டீக்கன்மார்கள் யாராக இருந்தாலும் அவர்களே ரட்சிக்கப்பட முடியாது என்று வேதம் போதிக்கிறது. அவர்களுக்கே ரட்சிக்கப்படுவதற்கு வழி தெரியவில்லை. போதகராக இருக்கலாம், போப்பாண்டராக இருக்கலாம், ஐயராக இருக்கலாம், ரெவரண்டாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், அவர்களுக்கே ரட்சிக்கப்பட வழி தெரியவில்லை என்று வேதம் போதிக்கிறது. ஏனென்றால் நீங்கள் இருக்கிற அதே நிலைமையில் தான் அவர்களும் இருக்கிறார்கள். பாருங்கள் எப்படிப்பட்ட வார்த்தை என்று. நாம் இன்னும் சில நிமிடங்கள் அதை புரிந்து கொள்வோம். நீங்கள் இருக்கிற அதே நிலைமையில் தான் போப்பாண்டவரும் இருந்தார். ரோமபுரியின் போப்பாண்டவர் பாவத்தில் பிறந்து அக்கிரமத்தில் உருவாகி பொய் பேசுவராய் உலகத்திற்கு வந்தார். ஒரு மனிதனும் ஒரு ஸ்திரீயும் கொண்ட பாலூட்டி வாஞ்சையினால் பிறந்தார். நீங்களும் அதிலிருந்து எங்கே நீதியை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? அதே போல போப்பாண்டருடைய அப்பாவும் அம்மாவும் அதே விதமாகத்தான் பிறந்திருந்தனர். அவர்கள் பிறந்த விதமாகவே அவருடைய தாத்தாவும் பாட்டியும் பிறந்திருந்தனர். எனவே துவக்கமே பாவமாக உள்ளது. பாருங்கள், எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தால் கூட நாம இருக்கிற விதமாகத்தான் அவரும் இருக்கின்றார். அது போதனாலும் சரி, ரெவரண்டாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, துவக்கத்திலே அவர்கள் பாவியாக இருக்கிறார்கள். அவர்கள் துவக்கத்திலே ஆக்கணிக்கு உட்பட்டப்பட்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் இன்றைக்கு நாம எங்கே நிற்கின்றோம்? ஆகையால் இது பரிசுத்தம், அது பரிசுத்தம் என்று யார் கூற முடியும்? பரிசுத்தமான ஒரே ஒரு காரியம்தான் உண்டு. அது பரிபூர்ணமாக்கப்பட்ட ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகும். பாருங்கள், ஒரே ஒருவர் தான் பரிபூர்ணமானார். அந்த பரிபூர்ணமானருடைய அவயங்கள் தான் பூமியிலே பரிபூர்ணமாக முடியும். அந்த பரிபூர்ண ஆவுடைய ஜீவன் யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் மாத்திரம்தான் பரிபூர்ணமாக முடியும். அந்த வெட்டப்பட்ட ஆட்டுக்கடா, அந்த ஆண்கடா பாதி வெட்டப்பட்டு பாதி பரலோகத்துக்கும் பாதி பூமிக்கும் விடப்பட்டுச்சே, அந்த பாதி கெடா, அந்த பாதி இயேசு கிறிஸ்து சரீரம் மாத்திரம்தான்
அது பரிபூர்ணமாக முடியுமே தவிர, கிறிஸ்துக்குள்ள பிறவாதவர்கள், கிறிஸ்துக்குள்ள முன் குறிக்கப்படாதவர்கள், கிறிஸ்து ரத்தம் யாருக்குள்ள ஜீவனாக இல்லாமல் இருக்கிறதோ அவர்கள் யாருமே பரிபூர்ணமாக முடியாது என்று இந்த வேதம் போதிக்கிறது. உதாரணமாக நீங்கள் ஈசாக்குடைய 2 மகன்கள் ஆகிய ஏசாவையும் யாக்கோபையும் நீங்கள் பாருங்கள். ஈசாக்கு ரத்தம் தான் ரெபெக்காவுக்குள்ள பாய்ந்தது. அங்கே 2 கருவு உருவாக்கப்பட்டது. அவர்கள் வெளியே வரவில்லை. பிறப்பதற்கு முன்பாகவே தேவன் ஏசாவை பார்த்து, நான் ஏசாவை வெறுக்கிறேன், ஏசாவை எனக்கு பிடிக்கலன்ட்டார். யாக்கோபை நான் சிநேகிக்கிறேன், யாக்கோபு மேலே நான் அன்பு வைக்கிறேன். ஆனால் இருவரும் பிறந்தார்கள். யாக்கோபு எத்தனாக இருந்தான். தகப்பனை ஏமாற்றினான், தாயை ஏமாற்றினான், அண்ணனை ஏமாற்றினான், மாமனை ஏமாற்றினார். பிறகு எல்லா இடத்திலும் அவர் சண்டை போட்டு தேவனிடத்திலும் மனிதனிடத்திலும் போராடி இஸ்ரவேல் என சொல்லக்கூடிய ராஜகுமார் என்று பேர் வாங்கிவிட்டார். கர்த்தருடைய கண்களில் அவருக்கு தயவு கிடைத்தது. ஆனால் ஏசா எந்த தப்பும் செய்யலையே. தேவன் கருவில் இருக்கின்ற பொழுது யார் யார் எப்படிப்பட்டவர்கள், அவர் பூமியில் பிறந்தால் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஜீவிதம் ஜீவிப்பார் என்று தாயின் கருவில் இருக்கின்ற பொழுது கர்த்தர் அவர்களை முன்குறித்து விட்டார். அப்போ இன்றைக்கு ஒரு ஏசாவை கொண்டு போய் ஒரு போதகர், ஏன் சபைக்கு வா, ஞானசாந்தத்தை பெற்றுக்கோ, ராபோஜனை பெற்றுக்கோ, இந்த சபையுடைய கோட்பாடுகள் மூலம் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தை கீழ்ப்படி சொல்லுகின்ற பொழுது அந்த போதகர் ஏசாவை நீங்கள் பரலோகத்தை கூட்டிட்டு போக முடியுமா? அது பிறக்கின்ற பொழுதே செம்மறியாடு இல்லையே, தூக்கத்திலேயே அது புறாவாக இல்லையே. அப்படி இருக்கின்ற பொழுது எந்த போதகர், எந்த சபை ஏசாவை நடத்த முடியும்? இன்றைக்கும் பாருங்கள், அதே போல சபைக்கு வரும் எல்லாருமே பரலோகம் போக முடியாது. ஞானசாந்தத்தை பெற்றுக்கொண்டவன், ராபோஜனை பெற்றுக்கொண்ட எல்லாருமே பரலோகம் போக முடியாது. கல்வாரி சிலுவையிலே கர்த்தருடைய சரீரத்திலிருந்து ஈட்டி பாஞ்சதே, முதலாம் ஆதாம்குள்ளிருந்து ஏவாளை ஆதாமுடைய விலா எலும்பு தானே பிற்கப்பட்டு எடுத்தார். அதே போல கிறிஸ்துவுடைய மனவாட்டி கல்வாரி சிலுவையிலே ஈட்டியானது ஆதாம் போலவே 2வது ஆதாமாக இயேசு கிறிஸ்துக்குள்ள பாய்கின்ற பொழுது முதலில் தண்ணீர், 2வது ரத்தம், 3வது ஜீவன் வெளியே வருகிறது. அந்த வெளிவந்த ஜீவன் நீங்களாக இருக்க வேண்டும். அந்த வெளிவந்த ரத்தம் நீங்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் பிதா சர்க்குருனாய் இருக்கிறது போல நீங்களும் சர்க்குருனாய் இருக்க முடியும். சபைக்கு போவதனாலேயோ ஞானசாந்தத்தை பெறுவதனால் நீங்கள் பூரண சர்க்குருனாக மாற முடியாது. அந்த ஜீவன், கிறிஸ்துக்குள்ளிருந்த ஜீவன், கிறிஸ்துக்குள்ளிருந்த ரத்தம், அவருடைய அவயங்களாக நீங்கள் இருக்கின்ற பொழுதுதான் நீங்கள் நித்திய ஜீவனை பெற முடியும். நீங்கள் மறுபடியும் பிறக முடியும். நீங்கள் மறுரூபமாக முடியும். அவரை போல நீங்களும் பூரண சர்க்குருனாக மாற முடியும். பாருங்கள், நான் மேலும் வாசிக்கிறேன். ஆகையால் அது பரிசுத்தம், இது பரிசுத்தம் என்று யார் கூற முடியும்? பரிசுத்தமான ஒரே ஒரு காரியம்தான் உண்டு. அது பரிபூர்ணமாக்கப்பட்ட ஜீவனுள்ள தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகும். நம்முடைய தேவை பூரண சர்க்குருனாய் இருக்க வேண்டும் என்பதாய் உள்ளது. இப்பொழுது நாம் எப்படி அவ்வாறு இருக்க போகிறோம்? நீங்களாகவே அதை முயற்சியுங்கள். நான் 5 நிமிடங்களுக்கு முன்பாக பிறந்தேன், இப்பொழுது இந்த உலகத்தை விட்டு போய்க் கொண்டிருக்கிறேன் என்ற நற்பண்புகளின் பேரில் நான் பரலோகம் செல்ல முயற்சிப்பதற்கு வெறுக்கிறேன். அவ்வாறு செய்தாலும் நான் இழக்கப்படுவேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் பொல்லாத காரியத்தை நோக்கி பாராமல் இருந்திருந்தாலும், பொல்லாத எந்த காரியத்தையும் அல்லது எந்த காரியத்தையுமே ஒருபோதும் நினைக்காமல் இருந்திருந்தாலும், நான் நரகத்தின் சுவர்களில் கருமையான அழுக்கினால் படிந்த மாசு போன்ற ஸ்தானத்திலேயே இருக்கிறேன். நான் ஒரு பாவியாக இருக்கிறேன். பாருங்கள், நான் பிறந்திலிருந்து ஒரு பாவம் செய்யல, என்னுடைய உள்ளத்தில் எந்த விதமான தீய எண்ணங்கள் எனக்கு வரல என்று நீங்கள் சொல்லக்கூடும். ஆனால் நீ நரகத்தின் சுவர்களில் கருமையான அழுக்கினால் படிந்த மாசு போன்ற ஸ்தானத்திலேயே நாம்
அங்கே நிற்கின்றோம். அப்படி என்றால் தேவன் உங்களை சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் ஆதியிலே உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் உங்களை முன்குறித்திருக்க வேண்டும். கல்வாரி சிலுவையிலே தேவன் தன் மனவாட்டியை பெற்றெடுத்தாரே, அந்த பெற்றெடுக்கப்பட்ட பாகத்தில் நீங்களும் ஒருவராக இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் துவக்கத்திலேயே செம்மறியாடாக பிறக்க முடியும். எந்த சபையும் உங்கள் செம்மறியாடாக வழிநடத்த முடியாது. எந்த சபையினுடைய கோட்பாடுகள், எந்த சபையோட போதகருடைய ஞானஸ்தானம் எதுவுமே பாருங்கள் உங்களை வழிநடத்த முடியாது. நீங்கள் அநேக ஸ்தாபனங்கள் நீங்கள் பார்ப்பீர் என்றால் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டா அல்லது இப்படி பெற்றுக்கொண்டா அப்படி பெற்றுக்கொண்டா நம்ம பரலோகம் போயிடலாம் என்று உங்களுக்கு அவர்கள் அநேக விதமான காரியங்களை போதித்து கொண்டிருப்பார்கள். அது எப்படிப்பட்ட தவறு என்று உங்களுக்கு நான் ஒரு பேராயிருந்து நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கின்றேன். அதே செய்திதான் உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன். 113வது பேரா, எபிரேயர் புஸ்தகம் 5 மற்றும் 6ஆம் அதிகாரம், 1957வது ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதியில் கொடுக்கப்பட்ட செய்தியில் 113 114 நான் வாசிக்கிறேன். இது எப்படிப்பட்ட காரியங்கள் பாருங்கள். இன்று சபை போதகர்கள் உங்களை சபைக்கு வாங்க ஞானஸ்தானம் தர சொல்லியெல்லாம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க சொல்லி தான் உங்களுக்கு போதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக இந்த பேராவை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கின்றேன். புதுசாக வரவங்களை உடனே என்ன பண்ணி அவர்கள் ஞானஸ்தானத்தை கொடுத்து சபைக்கு வாங்க என்றெல்லாம் சொல்லி அவர்கள் சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பாருங்கள், நான் ஒரு வேத வார்த்தை வாசிக்கின்றேன். ஒரே ஆவியினால் இப்பொழுது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் எப்படி அந்த சரத்துக்குள்ளே பிரவேசிக்கின்றோம்? கரங்களை குலுக்குவதனாலா? இல்லை ஐயா. சபையில் சேர்ந்து கொள்வதனாலா? இல்லை ஐயா. பின்பக்கமாக முன்பக்கமாக ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறதுனாலா? இல்லை ஐயா. பிதா குமாரன் பசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெறுவதனாலேயா? இல்லை ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலா? சாரோனின் ரோஜா நாமத்தினாலா? பள்ளத்தாக்கின் லீலி விடுதலை நட்சத்திரம் என்ற நாமத்தினாலா? நீங்கள் விரும்புகிற வேற எந்த காரியத்தினாலாவதா? அதற்கு இதனோடு எந்த சம்பந்தமும் கிடையாது. பாருங்கள், நீங்கள் பரிபூர்ணமாவதற்கு பிதா குமாரன் நாமத்தின் ஞானஸ்தானத்திலேயா? அதிலும் இல்லை. இயேசு கிறிஸ்து நாமத்தின் ஞானஸ்தானத்திலே? அதிலும் இல்லை. சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி என்ற நாமத்தினாலேயா? இல்லை. பாருங்கள், நீங்கள் பரிபூர்ணம் சர்க்குணனாக மாற வேண்டும் என்றால் ஞானஸ்தானத்திலேயோ சபை கூடுதலினாலேயோ கை குலுக்குதனாலேயோ இல்லை முன்பக்கம் பின்பக்கம் எந்த நாமத்தில் ஞானஸ்தானத்தை கொடுத்து முன்னாடி பக்கம் பின்னாடி பக்கம் 2 டைமு 3 டைமு இப்படி எந்த விதமான ஞானஸ்தானம் கொடுத்தாலோ நீ பரிபூர்ணம் ஆக முடியாது. அதற்கு இதனோடு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ பரிபூர்ணம் ஆவதற்கும் சபையுடைய அஸ்திபாரத்துக்கும் ஞானஸ்தானத்தை கொடுப்பதற்கும் நான் பொய் பேசவில்லை, நான் உண்மையாக இருப்பதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று வேதம் போதிக்கிறது. அதற்கு இதனோடு எந்த சம்பந்தமும் கிடையாது. தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருக்கிறது. நாம் இன்னும் வம்பு பண்ணுகிறோம், கடும் சினம் கொண்டு குமரலோடும் வாதிட்டு கொண்டும் பிரிவினைகளை செய்து கொண்டும் வேறுபாடுகளை உண்டு பண்ணி கொண்டும் இருக்கிறோம். அது உண்மையே. ஆனால் அவையாவும் செத்த கிரிகளாக இருக்கின்றன. நாம் பரிபூர்ண தண்டைக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். இதுவோ நான் செய்துள்ள காரியங்கள். ஒரு ஊழியக்காரர் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். அவர் உங்களை முன்பக்கமாகவோ பின்பக்கமாகவோ அல்லது 3 முறையோ 4 முறையோ அல்லது 1 முறையோ ஞானஸ்தானம் கொடுத்திருந்தால் அல்லது அவர் அதை எப்படி செய்திருந்தாலும் அதற்கு இதனோடு எந்த சம்பந்தமும் கிடையாது. பாருங்கள், இன்றைக்கு ஞானஸ்தானம் தான் பரலோகத்தின் திருவக்கோல் என்று அநேக ஜனங்கள் போதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கள், அது சபை காலத்தில் கொடுக்கப்பட்டது. நாம் 2வது கட்டத்தை தாண்டி தேவன் 3வது கட்டத்துக்கு வந்துட்டார். தேவன் முதல் கட்டத்திலிருந்து 2வது கட்டத்துக்கு வருகின்ற பொழுது 1வது கட்டத்தை தேவன் நீக்கி போட்டுட்டார். இப்போ தேவன் 3வது கட்டத்தில் 7ஆம் தூதனுக்குள்ள தேவன் பரிபூர்ணமாகி முடிச்சிட்டார்.
அப்படின்னா நம்ம 3வது கட்டத்தையும் கடந்து வந்துட்டோம். அப்போ 3வது கட்டத்தை கடந்து வந்த நாம 2வது கட்டத்துக்குள்ளேயே நிற்கணும். 2வது கட்டம் உங்களுக்கு எப்படி ஒரு நித்திய ஜீவனை தரும்? பாருங்கள், அதான் பவுல் சொல்கின்றார், நீ அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாதீங்க, அது செத்த கிரியைகள், அதனால உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நான் வாசித்து காண்பித்தேன். பாருங்கள், மறுபடியும் வாசிக்கிறேன். 114வது பேரா, எபிரேயர் புஸ்தகம் 5 மற்றும் 6வது அதிகாரம், 1957 செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதியில் கொடுக்கப்பட்ட செய்தியில் 114வது பேரா வாசிக்கிறேன். இதுவோ நான் செய்துள்ள காரியங்கள், ஒரு ஊழியக்காரர் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். அவர் உங்களை முன்பக்கமாகவோ பின்பக்கமாகவோ அல்லது 3 முறையோ 4 முறையோ அல்லது 1 முறையோ ஞானஸ்நானம் கொடுத்திருந்தால், அல்லது அவர் அதை எப்படி செய்திருந்தாலும் அதற்கு இதனோடு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதற்கும் நீங்கள் பூரணமாவதற்கும் சம்பந்தமே இல்லை. நீங்கள் எப்படியும் அந்த சபைக்கு நிரூபிக்கும்படியாக அந்த சபையின் ஐக்கியத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் மரணம், அடக்கம், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறீர்கள். வியாதியஸ்தரை சுகப்படுத்தும்படியாக கைகளை வைக்குதல், அது அற்புதம்தான். ஆனால் அவை யாவும் மாம்ச பிரகாரமாக உள்ளது. நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக அந்த சரீரமானது மீண்டும் மரித்து போய்விடும். பாருங்கள், இது மாம்ச பிரகாரமாக உள்ளது. ஞானஸ்நானம் கொடுப்பது கழுவப்படுதல் என்பதற்கான அடையாளம். உங்கள் வியாதி சுகப்படுத்துகின்ற பொழுது கைகளை வைக்கும் பொழுது அதெல்லாம் அற்புதம் தான். ஆனால் அவை யாவும் மாம்ச பிரகாரமாக உள்ளது. நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக அந்த சரீரமானது மீண்டும் மரித்து போய்விடும். பாருங்கள், இந்த சரீரம் மறுபடியும் மரித்து போய்விடும். நீ முன்னாடியோ பின்னாடியோ இயேசுகிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுத்தோ, இல்லை பிதாக்குமார் ஞானஸ்நானத்தை கொடுத்தோ, இல்லை கை மேலே வைக்கப்பட்டு வியாதி சுகப்படுத்தினாலோ, அல்லது நீ அற்புதம் பண்ணினாலோ, அதெல்லாம் பாருங்கள் மாம்சத்துக்குரியது. அது ஒரு நாள் மரித்து போய்விடும். அது மீண்டும் மரித்து போகும். இப்பொழுது நாம் இந்த எல்லா காரியங்களும் ஒரு பக்கமாய் தள்ளிவிட்டு பூர்ணமாகும்படி கடந்து போவோமாக. அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி நீங்க பூர்ணமாகுவீங்க? நாம் எப்படி பூர்ணம் அடைகின்றோம்? அதைத்தான் நாம் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். கிறிஸ்து பரிபூர்ணப்படுத்தியிருக்கிறார். தேவனும் நம்முடைய எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிர நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். பாருங்கள், கிறிஸ்து நமக்காக அவர் பரிபூர்ணமாய் இருக்கிறார். நம்முடைய மீறின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து நொறுக்கப்படலையே. அப்ப நொறுக்கப்பட்டது யார்? பாருங்கள் அன்பு சகோதர சகோதரியே, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே கால் எலும்புகள் நொறுக்கப்படவில்லை என்று தான் வேதம் போதிக்கிறது. இயேசு நமக்காக 5 கண்ணுகளாக இருக்கிற மக்களுக்கு 5 காயங்கள் பட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து சரீரம் நொறுக்கப்படவில்லை. ஆனால் வேதம் போதிக்கிற தேவனோ நம்முடைய எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரத்த நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து எங்கெங்க நொறுக்கப்பட்டாரு? பாருங்கள், காயப்பட்டது முதல் வருகை, நொறுக்கப்பட்டது 2வது வருகை. சொன்னா யாராவது நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. ஏன்னா எங்கள் போதகர் இதை பற்றி போதிக்கலை. எங்கள் போதகர் ஞானஸ்நானம் தான் பரலோகத்தின் திருவக்கோல் என்று போதித்தார். ஞானஸ்நானம் பெற்றுட்டா போதும், நம்ம பரலோகம் போயிடலாம் என்று எங்கள் போதகர் போதித்தார். ஆனால் பாருங்கள், அதற்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் முதல் வரிகளை நமக்காக காயப்பட்டார், 2வது வரிகளை நொறுக்கப்பட்டார். அப்போ 2வது வரியில் வந்த இயேசு கிறிஸ்து யார்? இந்த 3வது கட்டத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டும். இயேசு கிறிஸ்து யார் என்று நீங்கள் மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து இன்றைக்கு யார் என்று நீங்கள் கண்டு கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பாருங்கள், நொறுக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து அல்ல, காயப்பட்டது தான் இயேசு கிறிஸ்து. நொறுக்கப்பட்டது யார்? பாருங்கள், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்.
அந்த சரீரத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்க விரும்புகிறோம். அதுதான் சரீரமாய் உள்ளது. ஏன் நீங்கள் இந்த சரீரத்துக்குள் இருந்தால் நீங்கள் ஒருபோதும் நியாயத்தீர்ப்பை காண மாட்டீர்கள். நீங்கள் ஒருபோதும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. நீங்கள் அந்த சரீரத்தில் இருக்கும்போது நீங்கள் மரணத்திலிருந்தும் நியாயத்தீர்ப்பிலிருந்தும் பாவத்திலிருந்தும் மற்ற ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் விடுதலையாக இருக்கிறீர்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள், அவருடைய சரீரத்துக்குள், அவருடைய இரத்தத்திற்குள், அவருடைய எலும்புக்குள் எலும்பாக நீங்கள் இருக்க வேண்டும். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் உங்களை முன் குறித்திருந்தால் மாத்திரம்தான். முதலாவது ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்துத்தான் தேவன் ஏவாளை சிருஷ்டிக்க உபஸ்தியாக உருவாக்கினார். இரண்டாவது ஆதாமாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அவர் பூமிக்கு வருகின்ற பொழுது மணவாட்டி கிறிஸ்துக்குள்ளே இருந்தால், அவர் பிரசங்கம் பண்ணுகின்ற பொழுதும், அவர் வியாதியை சுகப்படுத்துகின்ற பொழுதும், மணவாட்டியானவள் கிறிஸ்துக்குள்ளே ஏவாளை போல கிறிஸ்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து ஆணும் பெண்ணுமாகத்தான் இருந்தார். கல்வாரி சிலுவையில் தான் இந்த பெண் அங்கிருந்து பிரிக்கப்படுகின்றாள். ஈட்டியானது முதலாவது ஆதாமை போல இரண்டாவது ஆதாமுக்குள்ள ஈட்டி பாய்கின்ற பொழுது ஏவாளை தேவன் அங்கு பெற்றெடுத்தார். அந்த பெற்றெடுத்த ஏவாள் யாராக இருக்கிறார்கள்? அவர்கள் மாத்திரம்தான் அவரை போலவே பரிபூர்ண சர்க்குணனாக இருக்க முடியும். அவருக்குள்ள பாகம், அவருக்குள்ள ஜீவன், அவருக்குள்ள வித்து, அவருக்குள்ளிருந்த வெளியேற பெற்ற அந்த சரீரத்தின் அவயங்கள் மாத்திரம்தான் இன்றைக்கு பூர்ணமாக முடியுமே தவிர அவருக்குள்ளிருந்து வெளியே வராத எந்த விதமான மனிதனும் ஸ்திரீயும் யாராக இருந்தாலும் பாருங்கள், நீங்கள் அவரை காண முடியாது. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று தான் வேதம் போதிக்கிறது. அப்படி என்றால் ஆடுகளுக்கு மெய்ப்பனும் தெரியும், மெய்ப்பனுக்கு ஆடையும் தெரியும். இழந்து போனதை நான் மீட்டுக்கொள்ள வந்தேன் என்று தான் வேதம் போதிக்கிறது. பாருங்கள், ரெபெக்காள் வைத்துக்கொள்ளே ஏசாவை வெறுத்தார், யாக்கோபை சிநேகித்தார். 2 பேருக்கும் அம்மா ரெபெக்காள் தான், 2 பேருக்கும் தகப்பன் ஈசாக்கு தான். ஈசாக்கோ தேவனாலே ஆபிரகாமுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையாக இருந்தான். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஏசாக்குள்ளிருந்து வெளிவந்த ஜீவனில் ஒன்று கர்த்தருக்கு விருப்பமில்லை, இன்னொன்று கர்த்தரை விரும்புகின்றார். இன்னைக்கு நீங்களும் நானும் அதே போலதான். உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் யாரை பரலோகத்துக்கென்று முன் குறித்தாரோ அந்த பிள்ளைகளை மாத்திரமே கிறிஸ்துவுடைய மனவாட்டியாக அவர் பெற்றெடுக்கின்ற பொழுது அவருடைய பாதி பாகம் இந்த பூமியில விடப்படுகிறது. முதல் வரிகளே தேவன் இந்த பாதி பாகத்தை பூமியில விட்டு செல்கின்றார். 2வது வரிகளே வருகின்ற பொழுது தேவன் அந்த பாதி பாகத்தை மாத்திரமே மீட்டுக்கொள்ள வருகின்றார். அப்படி அந்த பாதி பாகம் அது கிறிஸ்துவுடைய பாகமாக இருக்கிறது. அப்ப கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அதே பாகம்தான் பாதி விடப்பட்டது. அது எப்படி இருக்கும்? அது கிறிஸ்துவாகத்தான் இருக்கும். அதனால் தான் மணவாட்டி என்பவள் கிறிஸ்துவை என்று வேதம் போதிக்கிறது. அந்த பாதி பாகத்தை மீட்டுக்கொள்ள தேவன் வருகின்ற பொழுது அந்த பாதி பாகம் யாரார இருக்கிறார்கள் அவர்கள் மாத்திரம்தான் பிதா சர்க்குணா இருக்கிறது போல அவர்களும் சர்க்குணா இருக்க முடியும். அவர்கள் மாத்திரம்தான் மறுபடியும் பிறந்து இன்றைக்கு வெளிப்பட்ட புதிய மன்னாவுக்கு வந்து அந்த மன்னாவை புசித்து இன்னைக்கு நம்முடைய மீட்பர் யார், நம்முடைய இனத்தான் மீட்பர் யார், நம்முடைய மணவாளன் யார், இன்னைக்கு வெளிப்பட்ட மெஸ்ஸியா யார், இன்னைக்கு வெளிப்பட்ட அக்னி ஸ்தம்பத்திற்கு என்ன அடையாளம், இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கிற பிரண்ணாமுடைய தோல் இருக்கிற கர்த்தத்துவத்துக்கு என்ன அர்த்தம், பிரண்ணாம் எதற்காக மருத்துவர் உயிர்ப்பித்து காண்பிக்க வேண்டும், எதற்கு குருடனை பார்க்க வைக்க வேண்டும், அவர் யார் என்று வெளிப்பாடை அவர்கள் மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இது கர்த்தருடைய பாகமாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அநேக விதமான பேராக்கள் உண்டு. தயவுசெய்து எபிரேயர் புஸ்தகம் நான் வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு பேராக்கள் இங்கே வாசித்து பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களுக்கு கிருபை செய்து உங்களை ஆஸ்வதிப்பாராக. அடுத்த பதிவிலே ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம்.
அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு 3 கட்டங்கள் இருந்து அதே போல் நமக்கும் ஒரு தேவன் ஒரு 3 கட்டங்களை வைக்கின்றார். அந்த கட்டத்தின் வழியாக நாமளும் 7 கட்டமாக கடந்து வந்து பரிபூர்ணமாக முடியும். பாருங்கள், பிதா சர்க்குணம் இருக்கிறது போல நாமளும் சர்க்குணமாக இருக்க வேண்டும் விரும்புகின்றார். அது அவருடைய பாகமே அல்லாமல் வேறு யாருமே பரிபூர்ண சர்க்குணனாக மாறவே முடியாது. அவர் விடப்பட்ட பாதி பாகத்தை மீட்டுக்கொள்ள அவரே வந்து தன்னுடைய பாகத்தை சேர்த்துக் கொள்கின்றார். அவருடைய பாகம் இல்லாத அனைவருமே இழக்கப்பட்ட பிள்ளைகளாய், ஆக்கணிக்கு தீர்க்கப்பட்ட பிள்ளைகளாய், மரணத்துக்கு போகிற பிள்ளை இருக்கிறோமே தவிர எந்த சபையோ ஞானஸ்தானமோ ராபஜனமோ சபை கோட்பாடுகளோ உங்களை யாருமே நித்திய ஜீவனுக்கு வழிநிறுத்த முடியாது. தேவனாலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளை மாத்திரம்தான் அவர் நித்திய ஜீவனுக்கு அழைக்கின்றார். அவர்களுக்கு மாத்திரம் தேவன் பரலோகத்தின் திருவுக்கோளை பேதுருத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வெளிப்பாடு தான் இன்றைக்கு பரலோகத்தின் திருவுக்கோளை தவிர ஞானஸ்தானம் என்பது பரலோகத்தின் திருவுக்கோள் அல்ல. ராபஜனம் என்பது